பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாம அத்தனை பேரையுமே சமமாக அவர் போற்றியதுதான் இன்னைக்கு அவரை ஒரு சிறந்த தலைவராக கொண்டு வந்திருக்கிறது. ஒரு பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான தலைவராக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். அதற்காக தான் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று திட்டத்தையே பெண்களுக்காக கொண்டு வந்தவர் கேப்டன் அவர்கள். அதனாலதான் சொல்றேன், நம்ம தலைவருக்கு இணை எந்த தலைவரும் இல்லை. நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை எந்த கழகமும் இல்லை. நம்ம தலைவர் எங்கும் போல நம்மளுடைய கோயமேடு அலுவலகத்தில் நம்ம தலைவர் விதைக்கப்பட்டிருக்கிறார். அவர் புதைக்கப்படவில்லை, தலைவர் அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார். அதனால சொல்றேன், இன்றைக்கு நான் நேத்துல இருந்து சென்னையில இருந்து வரும்பொழுது வரைக்கும் நான் பார்க்கிறேன், தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கொடிகள் அமைத்து, பேனர்கள் அமைத்து, பேட்ஜ் அமைத்து, எங்கு பார்த்தாலும் வழி நடுக்க வரவேற்பு கொடுத்து, இன்றைக்கு நீங்கள் அனைவரும் சொந்தமாக வாகனங்களை வைத்து நீங்களே உணவு கொண்டு வந்து இன்னைக்கு இந்த மாநாட்டை சிறப்பிச்சிருக்கீங்கன்னா, தமிழ்நாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை வேறு எந்த கட்சியுமே கிடையாது. வேற எந்த கட்சியிலாவது இது நடக்குமா? காசு கொடுக்கணும், 100 கொடுக்கணும், பீரு கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், வண்டி கொடுக்கணும், புடவை கொடுக்கணும், வேட்டி கொடுக்கணும், அத்தனையும் கொடுத்தா கூட எங்கேயுமே கூட்டம் வர்றதில்லை. ஆனா எதுவுமே கொடுக்காமல் கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு அந்த அன்புக்கு வந்தவர்களாகிய உங்களை நான் இருகரம் கூப்பி இந்த நேரத்தில் வணங்குறேன். ஏதோ 20 வருஷம் ஆயிடுச்சு இந்த கட்சி அவ்வளவுதான் அப்படின்னு பேசின அத்தனை பேரும் இன்னைக்கு பாசார் கிராமத்தை பாருங்க. ஆல்மோஸ்ட் 9:30 இங்கிருந்து பார்க்கிற கடை என் கண் பார்வை தெரியும் வரை வெறும் கடைகள் தான் தெரிகிறது. எல்லாம் சொந்த காசு செலவு பண்ணி அவங்களே வண்டி வச்சு சாப்பாடு வச்சு இன்னைக்கு வரைக்கும் வருகிறார்கள் என்றால் அதுதான் கேப்டன் தொண்டர்கள், அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இதற்கு இணைய வேற எந்த கட்சியாவது காமிக்க முடியுமா? ஒரு உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் காமிக்க முடியுமா? அதனால சொல்ற, தேமுதிகவை பற்றி ஏளனமா பேசுறது, தரக்குறைவா பேசுறது, அது எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, எங்க நாங்க பேச தேவையில்லை, எங்க தொண்டர்கள் போதும் உங்களுக்கு பதிலடி கொடுத்து உங்களை தவிடுபொடி ஆக்குவார்கள் என்று கேப்டன் இந்த கட்சியை ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையா வளர்த்திருக்கார். நியாயமான கட்சி, உண்மையான கட்சி, நாட்டுக்கும் தேசத்திற்கும் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிற கட்சி நம்ம கட்சி. அதனால இந்த கட்சியை பார்த்து யாராவது தப்பா பேசுனீங்கன்னா நான் சொல்றேன், கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார், நிச்சயமாக எங்க தொண்டர்கள் வழியில் உங்களுக்கு பதிலடி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.